வெல்கம் டு சரண்யா கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். அப்படி என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி வடை தாங்க செய்ய போகிறோம், கடலைப்பருப்பு வச்சு. அது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி வடை பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு 1.5 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இதை நம்ம மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணின்னு ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கொரப்பாக வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணின்னு எதுவும் ஊற்றாமல். தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணியாயிரும் உங்களுக்கு. அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிடுவோம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா பிச்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள் பொடி பொடியாக போடணுனாலும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகள் கூட இப்படி கொடுத்துடலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கசக்கி விட்டுட்டு போட்டிங்கன்னா அது கூட வாசம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை. இன்னும் கூட நீங்கள் நிறையா வேணுன்னா கூட நிறையா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாப்பிடி இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரையில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே கூட வேறு எந்த கீரையில் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பில் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விடும் நம்மளுக்கு. அதனால் தண்ணின்னு ஊற்றாமல் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா எந்த அளவுக்கு பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம வடை பக்குவத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிணைஞ்சிக்கிறேன். முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி உங்களுக்கு போதும், ரொம்ப பெருசாலாம் போட வேணாம். அப்போ தான் முருங்கைக்கீரை நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிடுவோம். எண்ணெய் ஒரு பக்கம் ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த மாதிரி சின்ன பால் சைஸுக்கு உருட்டி இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டுடலாம். கீரை வடையை பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் தட்டி தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அந்த கீரை நல்லா மொறுன்னு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ விட்டமின்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி நிறையா இதில் கொடுக்கும் நம்மளுக்கு. இரும்பு சத்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாலும் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் அந்த கசப்புத்தன்மை தெரியாது. ஒவ்வொரு குழந்தைங்க கசக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தான ஒரு இதுவும் கூட நம்மளுக்கு. ஸ்கூல் விட்டு வரப்போ நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே பரட்டி விட்டோம்னா ஈவனாக 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், வடை முருங்கைக்கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இது எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு குடிக்கவும் குடிக்காது, நார்மலாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் வடை பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பருப்பு வடையை காட்டிலும் இந்த வடை உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். நம்ம கீரை வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம
போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கீரை வடையை. எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த பூரை வந்து போட்டோன்னே இந்த முருங்கைக்கீரைலாம் அப்படியே தனித்தனியாக போயிடும். அதனால் ஹீட்டாகவே இருக்கட்டும் எண்ணெய் உங்களுக்கு. இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு அவங்க ஈவினிங் டயத்தில் வர்றப்போ இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். அவங்களுக்கு நல்லா ஒரு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். கையில் தொடும்போது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லா கிரிப்ஸியாக இருக்குது உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் நம்ம சந்திப்போம்.